அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 11th அக்கௌண்டன்சி யூனிட் 6ஓட இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. 11th பொறுத்தளவுக்கு யூனிட் 6 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த லெசனில் 2 5 மார்க்ஸு, ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு வரலாம். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு லெசன் பார்த்தாலே நம்மளால் ஒரு 10 இந்த ஒரு லெசன்லேருந்து மட்டுமே நம்மளால் ஒரு 10 to 12 மார்க்ஸுக்கு வந்து கொஷின்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 6 சப்சிடியரி புக்ஸ் 1. இந்த 6th லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்மா. எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து 2 5 மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதுமாரி ஒரு 3 மார்க் வரும். இப்போ டைப்ஸ் ஆஃப் சப்சிடியரி புக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷனில் கேஷ் புக்கும், கிரெடிட் ட்ரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் புக், பில்ஸ் ரிசீவபிள் புக், பில்ஸ் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர். ஓகேவா? கேட்பாங்க சப்சிடியரி கிளாஸிஃபை இதை சப்சிடியரி புக்ஸ்ன்னு கேட்டாங்கனாக்கா ட்ரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி 2ஆக பிரிச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸ் புக்கோட ஃபார்மெட் நல்லா பார்த்துக்கோங்க. கேட்குறாங்க ஃபார்மெட் ஆஃப் பர்ச்சேஸ் புக், அப்படி இல்லாட்டி பர்ச்சேஸ் ஜேர்னல், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட்டு, அப்புறம் பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டு, டீட்டெயிலு, டோட்டல். டீட்டெயிலுங்கிற இடத்துல ஆட் பண்ணுறது லெஸ் பண்ணுறது இருந்துச்சுன்னா நம்ம போடுறது இன்னொரு காலம் போட்டுட்டு எல்லா அமௌண்ட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு போட்டு டோட்டல் போடணும். இந்த ஃபார்மெட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 1. பர்ச்சேஸ் புக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. சாந்தி ஃபர்னிச்சர் மார்ட்டோட பர்ச்சேஸ் புக். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, டெலிவரி சார்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. நாம் சம் போடும்போது இந்த குறிப்பாக நீங்கள் 21 இருக்கு இல்லையா, மார்ச் 21, அதை நீங்கள் நல்லா செக் பண்ணணும். ஏன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, செகண்டாக தான் என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 அமௌண்ட் அந்த சேரோட அமௌண்ட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சார்ஜஸும் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு 10% போடுறீங்க. அப்படி போடக்கூடாது. சரியா? அப்படி போடக்கூடாது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொருளுக்கு தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை தவிர பேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. டெலிவரி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக தான் கொடுக்கணும். ஓகேவா? அதனால் என்ன செய்றீங்க, ஃபஸ்ட்டு 2 அமௌண்ட்டையும் போட்டுட்டு ஆட் பண்ணி கீழே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி வந்த அமௌண்ட்டில் தான் நீங்கள் பேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், பார்த்துக்கோங்க. அதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னு அதை ஆட் பண்ணுறாங்க, அப்புறமா ட்ரேட் டிஸ்கவுண்ட் போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் நம்ம பர்ச்சேஸ் புக்கில் என்னென்ன வராது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கேஷ் பே பண்ணி வாங்கியிருந்தோம்னாக்கா கேஷ் ட்ரான்சாக்ஷன் வராது. நம்ம கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான், யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணுங்கிறத பார்க்குறதுக்காக உள்ளது இது. அதில் கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் வராது. அதே போல் ஆஃபீஸ் யூஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 25th லாஸ்ட்டில் ஆஃபீஸ் யூஸுக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கனாக்கா அது வராது. ஓகே? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கேஷுக்கு வாங்கியிருந்தால் வராது, அப்புறம் ஆஃபீஸ் யூஸுக்காக வாங்கியிருந்தால் வராது. நல்லா ஆன்சர் பாருங்கள். நல்லா பாக்ஸ் போட்டு நல்லா நீட்டாக ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். ஒரு டேட்டுக்கு நேராக அவங்கவுங்க எந்த கம்பெனி நேமோ அதை எழுதிட்டு நல்லா நீட்டாக எழுதணும். இல்லுஸ்ட்ரேஷன் 2 பாருங்கள். ராம் ஹோம் அப்ளையன்சஸ், இவங்க வந்து ஹோம் அப்ளையன்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கான பர்ச்சேஸ் புக் போட சொல்லிவிட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. பர்ச்சேஸில் கண்ணனுக்கு வரும், ஏன்னா கிரெடிட் பர்ச்சேஸு. ஜூலை 6 பாருங்கள், கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். ஜூலை 6 பாருங்கள், கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் இருக்கா, கேஷ் ட்ரான்சாக்ஷன் வராதுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் இது வராது. மேலே இருக்கிறது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஃப்ரம் பாலன் அண்ட் கோ ஆன் கிரெடிட், இது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூலை 20 காப்பியர் மிஷின் வாங்கியிருக்காங்க. காப்பியர் மிஷின்னா என்னது, ஜெராக்ஸ் மிஷின். அவங்க நடத்துகிற பிஸ்னஸ் என்ன, ஹோம் அப்ளையன்சஸ் வீட்டு உபயோகப் பொருள்கள்.
அவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையில்லை. அப்போ அவங்களோட ஆஃபீஸ் யூஸுக்காக இது வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வராது. ஓகேவா, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு செப்பரேட்டாக இந்த ஒரு டேட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டேட்டோட டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்து 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு பார்ட்டு மட்டும் கூட கொடுத்து கேட்பாங்க. அப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், அதை மட்டும் போட்டிங்கனாக்கா இதுக்குள்ளே ஆன்சர் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் லெஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட் எடுத்தனமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஹெட்டிங் போட்டுட்டு டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே கிரெடிட்டர்ஸ் தான். ஸோ 2 சண்டே கிரெடிட்டர்ஸ்னு போட்டு டோட்டல் அமௌண்ட்டை டெபிட் சைடில் போட்டுடணும். நீங்கள் ஆட்லாம் பண்ணி பேலன்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிற கிரெடிட்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று தனித்தனியாக போடுறோம். 2 கிரெடிட்டர்ஸ் இருக்காங்க, கண்ணன் அண்ட் கோவும் பாலன் அண்ட் கோவும். கண்ணன் அண்ட் கோவில் கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ், அவங்கள்ட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் அமௌண்ட் அவுட்டரில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். அதே போல் தான் பாலன் அண்ட் கோவுக்கும் பை பர்ச்சேஸை கொண்டு போட்டு அவருக்கு நேராக டோட்டல் அமௌண்ட் வெளியில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எடுத்து எழுதுனா போதும். எப்போவுமே நீங்கள் இதுக்கு க்ளோஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டன் புக். பர்ச்சேஸ் ரிட்டன் புக்கோட ஃபார்மேட் பாருங்கள். அதே போல் டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் நோட் நம்பர்னு சொல்லியிருக்காங்கல்ல. பர்ச்சேஸ் ரிட்டனுக்கும் சேல்ஸ் ரிட்டனுக்கும் அதுதான் வித்தியாசம். சேல்ஸ் ரிட்டன் புக்கில் கிரெடிட் நோட் நம்பர்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸு, டோட்டல். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரும், ரிமார்க்ஸ், என்ன ஒரு ரீசன்னால் அந்த பொருள் ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணணும். அவ்வளோதான். இல்லுஸ்ட்ரேஷன் 3 பாருங்கள். பர்ச்சேஸ் ரிட்டன் புக் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மார்க்லேயே 3 மார்க்லேயே கேட்பாங்க. ரிட்டன் புக் மட்டும் கேட்டாங்கனாக்கா கேட்பாங்க. எழுதிட்டு என்ன ரீசன்னால் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோங்கிறத இந்த ரிமார்க்ஸ் காலத்தில் நம்ம எழுதணும். நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டர், டியூ டு இன்ஃபீரியர் குவாலிட்டி. ஸோ ஒன்றுக்கும் என்னென்ன ரீசன்னால் இவங்களுக்கு ரிட்டர்ன் போட்டிருக்காங்கங்கிறத அங்கே டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கான லெஜர் அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் பேலன்ஸ் வரும். ஸோ கிரெடிட் சைடில் பை கிரெடிட்டர்ஸ், சண்டே கிரெடிட்டர்ஸ்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் இங்கே போட்டுடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்க கிரெடிட்டர்ஸுக்கான தனித்தனி அக்கௌண்ட் ஆனந்த் இருக்காங்க. ஆனந்துக்கு 2 பர்ச்சேஸ் ரிட்டன் போட்டு ஆனந்துக்கு நேராக உள்ள அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இருக்காங்க. சந்திரனுக்கும் 2 பர்ச்சேஸ் ரிட்டன் அக்கௌண்ட் போட்டு அவருக்கு நேராக உள்ள டோட்டல் போட்டுடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சேல்ஸ் புக் பார்க்குறோம். சேல்ஸ் புக்கோட ஃபார்மேட் சேம் ஃபார்மேட் தான். பர்ச்சேஸ் புக்குக்கும் சேல்ஸ் புக்குக்கும் சேம் ஃபார்மேட். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், இன்வாய்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸு, டோட்டல். டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல ஆட் பண்ணுறது, லிஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு ஃபுல் கரெக்ட் அமௌண்ட், நெட் அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம டோட்டல் காலத்தில் போடுவோம். 4th சம் பாருங்கள். சேல்ஸ் புக்கு கேட்டிருக்குறாங்க. ஃபுல்லாக நல்லா பாருங்கள். இதுலேயும் வந்து 8 அன்னைக்கு வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இதில் வராது இல்லையா, கேஷ் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் தான். சோல்டு கிரெடிட் டு கார் இதுவும் வருது. இது சோல்டு குமார் ஃபார் கேஷ் ட்ரான்சாக்ஷன் சொல்லியிருக்காங்களா, அப்போ இதனால் இது வந்து வராது. ஓகே, நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சம் படித்தோம்னாக்கா ஈஸியானது தான் இது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அதுக்குள்ளே ஆன்சர் பாருங்கள். எது வராது அதில் விட்டுட்டு பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கான லெஜர்ஸ் அக்கௌண்ட்டு. இது வந்து சேல்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸு. ஸோ கிரெடிட் சைடில் பை சண்டே டேட்டாஸ்னு போட்டு டோட்டல் அமௌண்ட்டை போட்டுடுறோம். அப்புறம் ஒவ்வொருத்தர் டேட்டாஸுக்கும் தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம டெபிட் சைடில் போடுறோம். 2 சேல்ஸ்னு போட்டு அவருடைய டோட்டல் அமௌண்ட். மோகனுக்கு அதேமாதிரி 2 சேல்ஸ்னு போட்டு அவருடைய டோட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேல்ஸ் ரிட்டன் புக். சேல்ஸ் ரிட்டன் புக்குக்கும் அதேமாதிரி கிரெடிட் நோட்டுன்னு, சேல்ஸ் ரிட்டன் புக் அப்படி இல்லாட்டி கிரெடிட் நோட்டுன்னு சொல்லுவாங்க. சேம் ஃபார்மேட். அந்த இதில் வந்து டெபிட் நோட்டுக்கு பதில் இங்கே கிரெடிட் நோட்டுன்னு இருக்கும், அவ்வளோதான். டேட்டு, நேம் ஆஃப் சப்ளையர்ஸ், எல்எஃப், கிரெடிட் நோட் நம்பர், அமௌண்ட், டீட்டெயில்ஸ், டோட்டல், ரிமார்க்ஸுங்கிற இடத்துல சேம். என்ன ரீசன்னால் அந்த பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோங்கிறத அதில் நோட் பண்ணணும். இல்லுஸ்ட்ரேஷன் 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம் அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால் இந்த சம் நல்லா பார்த்துக்கோங்க. சேல்ஸ் ரிட்டன் புக்கு போட்டு லெஜர் அக்கௌண்ட். மோஸ்ட்லி லெஜர் அக்கௌண்ட் கேட்க மாட்டாங்க, ஏதாச்சும் 1 or 2 சம்ஸில் கேட்பாங்க. அதனால் படிச்சுக்கோங்க. லெஜர் கேட்டிருந்தால் மட்டும் போடுங்க, கேட்கலன்னா போட தேவையில்லை. ஓகேவா? அடுத்த 6th இதில் என்ன கேட்டிருக்காங்க, எல்லாமே கேட்டிருக்காங்க. பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டன் 4 புக்கும் சேர்த்து ஒரே சம்மில் கேட்டிருக்காங்க. நீங்கள்
ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பர்ச்சேஸில் எது வருமோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுக்கோங்க. அப்புறம் சேல்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் எல்லாம் முடிங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் போட்டு சேல்ஸ் ரிட்டன் பர்ச்சேஸ் ரிட்டன் தனித்தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தனித்தனியாக புக் மட்டும் போட்டாக்கா போதுமானது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்க்கணும், வேறு ஒன்றும் இல்லை. பொறுமையாக போட்டிங்கனாக்கா போட்டுடலாம். கஷ்டம் இல்லை, பெரிய சம்லாம் ஒன்றும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் தான் இருக்குது, எக்ஸசைஸ் சம் இல்லை. இந்த சம் ஓரியன்டாக நிறையா வந்து 2 மார்க் 3 மார்க்கில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. இந்த சம் பாருங்கள், இந்த எக்ஸாம் இருக்கு இல்லையா, டியூ டேட் அண்டு டேஸ் ஆஃப் கிரேஸ் டேஸ் எத்தனை நாள், 3 days கேட்பாங்க. 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம், எத்தனை நாள் வந்து கிரேஸ் டேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி டே ஆஃப் கிரேஸ்னால் என்ன, டியூ டேட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஜஸ், நல்லா படிச்சுக்க வேண்டியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, இது நல்லா படிச்சுக்கோங்க. டியூ டேட்னா என்ன, டேஸ் ஆஃப் கிரேஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அதேமாதிரி எக்ஸாம்பிள் பாருங்கள், டியூ டேட் ஆஃப் பில் கொடுத்துருக்காங்க, பீரியட் ஆஃப் பில் கொடுத்துருக்காங்க, டேஸ் ஆஃப் கிரேஸ் கொடுத்துருவாங்க. நமக்கு இந்த பார்ட்டை மட்டும் ப்ளைனாக விட்டுட்டு நம்மளை எழுத சொல்லுவாங்க. இந்த பார்ட்டை மட்டும், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் புக்கு, அதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம இப்போ முக்கியமாக இந்த சம் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வந்த கொஷினில் குவார்ட்டர்லியில் இருந்துச்சு, ரிட்டமில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். எது பில்ஸ் ரிசீவபிள் வரும்னு பார்த்துட்டு டேட்டு போட்டு, டியூ டேட்டு நமக்கு முக்கியமாக டியூ டேட் தான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த டியூ டேட் காலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுபோல் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பேயபிள்னால் நம்ம யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குங்கிறது இருக்கும். அதுலேயும் டியூ டேட் ரொம்ப முக்கியம். டியூ டேட் மட்டும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டிங்கனாக்கா போதுமானது. அடுத்தது ஜேர்னல் ப்ராப்பர். இதிலலாம் வராததுலாம் எது ஜேர்னல் ப்ராப்பருங்கிற அந்த ஹெட்டிங்கில் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டைப் இருக்குது. ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி, க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி, அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ், ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிஸ், ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ், மிஸ்லேனியஸ் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 6 இருக்குது. அதில் வந்து ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கோங்க, ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரி மட்டும் ஒரு கொஷின் கேட்பாங்க. ராம்நாத் கேரி ஃபார்வர்டிங் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ், மேக் த ஓப்பனிங் என்ட்ரி இன் ஜேர்னல் ப்ராப்பர் ஆஸ் ஆன் 1st January 2017. கேஷ் 30,000, ஸ்டாக் 15,000, ஃபர்னிச்சர் 3,000, சன்ரி கிரெடிட்டர்ஸ் 10,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் என்ட்ரி, அசட் எல்லாம் டெபிட் சைடில் போட்டுக்கணும், லைபிலிட்டி வந்து கிரெடிட் சைடில் போடணும், அவ்வளோதான். கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார்னு போட்டுட்டு கிரெடிட்டில் 2 சன்ரி கிரெடிட்டர்ஸ்னு 10,000 போட்டுட்டு 2 கேபிட்டல் போட்டு நாம் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 3 அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த 10,000 லெஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா பேலன்ஸ் நமக்கு இந்த அமௌண்ட் கிடச்சிரும். ஓகேவா? அதுதான் வந்து கேபிட்டல், அதுதான் ஓப்பனிங் என்ட்ரி நம்ம கண்டுபிடிச்சி தான் போடணும் அதுக்கு. ஓகே, இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ளோசிங் ஜேர்னல் என்ட்ரி. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த எக்ஸாம்பிள், சேலரி அக்கௌண்ட் ₹10,000. இந்த க்ளோசிங் என்ட்ரி ஆஸ் ஆன் 31st December 2017 வந்து என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சேலரிஸ் அக்கௌண்ட். சேலரிக்கு பதில் வேஜஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லோ என்ன ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாலும் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸை இங்கே எழுதணும். அதுதான் க்ளோசிங் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். புக் வேல்யூ ஆஃப் த மிஷினரி ஆஸ் ஆன் 1st January 2017 1 lakh இருக்குது. மிஷினரியோட காஸ்ட்டு, ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் 10% per annum. வருஷத்துக்கு 10% டிப்ரிஷியேஷன் லெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க 31st December 2017. அட்ஜஸ்டிங் என்ட்ரி, டிப்ரிஷியேஷனுங்கிறது நமக்கு லாஸு, ஸோ டெபிட் சைடில் வச்சுருவோம். அந்த 1 lakhக்கு 10% கண்டுபிடிச்சி 10,000 போட்டுட்டு டிப்ரிஷியேஷன் எதில் ஆகுது, மிஷினரியில். ஸோ டு மிஷினரின்னு போட்டு அந்த 10,000 போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரான்ஸ்ஃபரிங் நெட் ப்ராஃபிட் ஆஃப் ₹5,000 டு கேபிட்டல் அக்கௌண்ட். 5,000 ப்ராஃபிட்டை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபரிங் என்ட்ரின்னு போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். அவ்வளோதான்.
நெக்ஸ்ட்டு ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள். பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் பை எ ஸ்டேஷ்னரி டீலர் ஃபார் ₹10,000 was debited to purchase account. Past rectifying entries on December 31st, 2017. இங்கே நம்ம ஸ்டேஷ்னரி டீலர்கிட்ட ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து அக்கௌண்ட் வைக்கும்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வச்சுட்டாங்க, ராங்காக வச்சுட்டாங்க. நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரெக்டிஃபைங் என்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு லெசன் இருக்குல்லையே, 9th லெசன், அந்த லெசனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தது 1 மார்க் பாருங்கள். 1 மார்க் நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 மார்க் தியரி நல்லா பார்த்துக்கோங்க. 3 மார்க் தியரி அதேமாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இதில் செகண்ட் கொஷின், ஷார்ட் ஆன்சர் கொஷின் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. மென்ஷன் த சப்சிடரி புக் இன் விச் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். அடிக்கடி கேட்குறாங்க. எந்த சப்சிடரி புக்கில் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பர்ச்சேஸ் புக் மட்டும் கேட்டிருக்காங்க. அதுலேயும் அதே போல் தான். கேஷ் ட்ரான்சாக்ஷன் இருந்தால் வராது, ஆஃபீஸ் யூஸுக்கு வாங்கியிருந்தால் வராது, அதை விட்டுட்டு போடணும். அதே மாதிரி சேல்ஸ் புக்கு, செகண்ட் ஒன்று சேல்ஸ் புக் கேட்டிருக்குறாங்க. அதே சேல்ஸ் புக்கில் மட்டும், சேல்ஸ் புக்லேயும் அதே தான். நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் வரக்கூடாது. தேர்ட் ஒன்று பாருங்கள். இதில் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறது ஒரே ஒரு இடம் இருக்குது, அது கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். நம்ம இங்கே லாஸ்ட்டு பாருங்கள், ஏப்ரல் 18 இருக்குல்ல, அதில் பாருங்கள் ஃப்ரம் அஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நாதன் அண்ட் சன்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அஸ் ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பர்ச்சேஸ்னு டக்குன்னு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டுருவோம். நம்ம அவசரமாக போடும்போது அஸ்ஸுங்கிறத மறந்துடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாதனுங்கிறவர் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன செஞ்சுருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ அது சேல்ஸ் புக்கில் வரும், பர்ச்சேஸ் புக்கு கிடையாது. நல்லா ஞாபகம். பர்ச்சேஸ்னால் டக்குன்னு அப்படியே பர்ச்சேஸ் புக்கில் போட்டுருவோம், ஃபுல்லாக படிக்க மாட்டோம். அதுமாரி இருக்கக்கூடாது. பர்ச்சேஸ்டு ஃப்ரம் அஸ், நம்மக்கிட்ட நாதனனுக்கோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சேல்ஸ் புக்கில் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நெக்ஸ்ட்டு இது லெஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்குறாங்க. பர்ச்சேஸ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு போட்டுட்டு லெஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது தான். அதான் சொன்னேன் லாஸ்ட்டு டைம் சொன்ன மாதிரி, அந்த June 13th அந்த ஒரு டேட்டை மட்டும் வச்சு உள்ள டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 3 மார்க்கில் 2 மார்க்கில் கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. அடுத்தது 5th சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் எல்எஃப்ங்கிற இடத்துல அந்த இன்வாய்ஸ் நம்பரை போட்டுருங்க. இந்த சம் ரொம்பவே நல்லா திரும்ப திரும்ப போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 6th சம்மு. 6th சம்மில் நெசசரி சப்சிடரி புக்ஸ்னு போட்டாங்க. ஓகேவா? அதனால் தேவையானது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. பர்ச்சேஸ் புக்கா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கா, சேல்ஸ் புக்கா, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்காங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எது வருங்கிறத கரெக்டாக பார்த்து போடணும். லாஸ்ட்டு 7th ஒன்று, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த சம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்க, நெசசரி சப்சிடரி புக்ஸ் போட்டுட்டு சச்சின் அக்கௌண்ட்டும் முகில் அக்கௌண்ட்டும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எடுத்து சம் போட்டுட்டு இருங்க. நல்லா இந்த சம்மை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இந்த லெசனை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.